டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃபில் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் உத்தேசமாக எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது பிஜி டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங், ஹெச்எம் ப்ரொமோஷன், இது போக பார்த்திங்க அப்படின்னா பிடி டு பிஜி இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி வந்திருக்கு. அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சிஸ் மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி காமர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200க்கு மேலே போஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக. இதில் பிடி டு பிஜி ஏதாவது ப்ரொமோஷன் கொஞ்சம் போனால் கூட உங்களுக்கு நிச்சயமாக ஒரு கணிசமான அளவில் அந்த வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்போது எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வேக்கன்சி அரைஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முதன்முறையாக 2021க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மொத்தத்துக்கே 50 வேக்கண்ட் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 250 அப்படின்னு சொன்னாங்க. இப்போது எல்லா ப்ரொமோஷன், அதாவது ப்ரொமோஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங், அப்புறம் பிடி டு பிஜி ப்ரொமோஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிஜி டிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட போஸ்ட் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். அந்த லிங்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்த வேக்கன்சி எவ்வளவுன்னு உருவாகும், அது தெரியும். அப்போது ஒரு கணிசமான அளவுக்கு பிஜிடிஆர்பிக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நம்ம முழுமையாக நம்ப முடியும். அப்போது இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் போடும்போது கூட பிஜிடிஆர்பியினுடைய அந்த லிஸ்ட் போடுவாங்களே, ஒரு வருஷமும் என்ன பண்ணணும் அப்படின்ற டேபிள் போடுவாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த எல்லா வேக்கன்சியும், அதாவது 31/2024 ரிட்டையர்ட் ஆனக்கூடிய அந்த டீச்சர்ஸ், அப்புறம் பழைய ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள போஸ்ட்டு, அப்புறம் ஹெச்எம் ப்ரொமோஷன் அதில் விழுந்த வேக்கன்சி, அப்புறம் பிஜி டீச்சர்ஸ் ப்ரொமோஷன், இது எல்லாம் முடிந்தது போக இப்போ ஒரு கான்கரண்ட்டாக அந்த லிஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லிஸ்டினுடைய அடிப்படையில் தான் பிஜிடிஆர்பி கால் பண்ணுவாங்க. இது கணிசமான அளவில் அதிகப்படியான வேக்கன்சி இருக்கிறதுனால நிச்சயமாக கூடிய விரைவில் பிஜிடிஆர்பி கால் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா செட்டு தேர்வு தள்ளி வச்சாச்சு. அதேமாதிரி காலேஜ் டிஆர்பியும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போது நடைபெற இருக்கக்கூடிய தேர்வு அப்படின்னு சொன்னால் டெட்டு பேப்பர் 1க்கான நியமன தேர்வு மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பப்போ பாலிசியானது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியல. ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள் அந்த பிஜிடிஆர்பி வரும் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுது. பிகாஸ் ஆஃப் நிறைய வேக்கன்சிஸ் நிறைய இருக்கிறதுனால நிச்சயமாக வரும்னு நான் நம்பலாம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. நிச்சயமாக பிஜிடிஆர்பி வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தொடர்ந்து இதை அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோரோவர் நேற்று ஒரு டெமோ கிளாஸஸ் ஒன்று நடைபெற்றது. இது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே மற்றும் காமர்ஸுக்கான ஒரு டெமோ கிளாஸஸ். ஆகஸ்ட் 10 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடுத்த பேட்ச் பிஜிடிஆர்பிக்கான பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது. இதுபோக உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் இந்த கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனில் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.